சீமானுடைய வாக்குகளை பெருவாரியான வாக்குகள் இளைய சமூகத்துடைய வாக்குகள் அல்லது சிறுபான்மையினருடைய வாக்குகள் வெளிப்படையா பேசினா சிறுபான்மையுடைய வாக்குகள் அல்லது அஹ், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த வாக்குகளை எல்லாம் சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு வருகிறார். அந்த வாக்கை பறிக்கக்கூடிய வேலையில விஜய் ஈடுபடுறாரு. அந்த விஜய் வாக்குகள் விஜய்க்கு பறிக்கக்கூடியதுதான் என்ன விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளை திரு சீமான் பார்த்துட்டாரு. அப்போ விஜய் நம்ம எதிர்க்கணுங்கிற முடிவு இல்ல வந்து இதுல நம்ம முதல் ஒரு அந்த கருத்துல சொல்றேன். விஜயினுடைய ரசிகர்களும் சீமான் அவருடைய தம்பி தங்கைகளுக்கும் வேறுபாடு இருக்கு. அவர்கள் பெஞ்ச் மேல ஏறி குதிக்கிறது இல்ல, சேரை உடைக்கிறது இல்ல, பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிறது இல்ல, அப்புறம் நீங்க இது போட்டு தள்ளுமுள்ளு செஞ்சுக்கிறது இல்ல. இத்தனை ஆயிரம் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. கூட்டம் முடிந்து ஒரு தூசு துரும்பு இல்லாம எடுத்து வச்சுட்டு போகக்கூடிய அந்த நாகரிகத்தன்மை அவங்ககிட்ட இருக்கு. ரெண்டாவது அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. அரசியல் 14 ஆண்டு காலமாக அவர்கள் அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மண்ணுக்கான அரசியல், தண்ணீருக்கான அரசியல், நம்ம தண்ணீர் தேவை எப்படி இருக்குன்னா உலகமா அடுத்த உலகப்போர் வந்தா தண்ணீருக்கு தான் வரும் அப்படின்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. அப்ப இந்த இயற்கை வளங்களுக்கான இது பற்றிய அறிவை அவங்க வச்சிருக்காங்க. இவர்களுக்கு எந்த ஒரு விதமான அப்படிப்பட்ட அறிவும் இல்லாத சிறுவர்கள் தான். சிறுவர் சிறுமியை நம்ம பார்க்கிறோம், தவறா சொல்லல. அதை விஜய் செய்திருக்க வேண்டும். 14 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டு திரும்ப பாடம் நடத்திட்டு இருக்காரு அவரு. ஒவ்வொரு மேடையையும் அவர் ஒரு பள்ளிக்கூடம் போல நடத்திட்டு இருக்காரு சீமான். ஆனால் விஜய் என்ன அப்படி செய்யல. தன்னுடைய தொண்டர்களை கூட்டம் ஒருத்தருக்கு தள்ளிக்காம நில்லுங்கப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியல.